என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட் ஒருத்தங்கிட்ட கண்டினியூஸாக 3 நாளாக நோம்பு கஞ்சி கேட்டேன். அவனும் வந்து இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துட்டு இருந்தான். 4வது நாள் கேட்க எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது. அதனால் வீட்லேயே ட்ரை பண்ணி சாப்பிட்லான்னு சாப்பிட்டோம். அல்லாஹ் கோயிலில் கொடுக்குற நோம்பு கஞ்சி டேஸ்ட் அளவுக்கு இல்லைனாலும் நிஜமாவே சூப்பராக இருந்தது. அதை எப்படி செய்யலான்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/4 கிலோ அரிசி, 100 கிராம் சிறுபருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இதை நல்லா வாஷ் பண்ணி 1 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, 3 நறுக்கின வெங்காயம், உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 8 பச்சை மிளகாயை நல்லா கீறி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டிட்டு ஒரு பெரிய தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா ஜூஸாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு கையளவு கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. 300 கிராம் மட்டன் போட்டு கிளறினதுக்கப்புறமா அதை லைட்டாக கிண்டி விட்டு லைட்டாக வெந்ததும் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அது கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த அரிசி, திருப்பருப்பு, வெந்தயம் 3யும் போட்டு 6 விசில் வச்சு எடுங்க. கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு இல்லைனா பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி ஊற்றி கிளறி சேவ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நீங்கள் அதை சுட சுட எடுத்து குடிச்சிங்கன்னா டேஸ்டியான நோம்பு கஞ்சி ரெடி.